ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்போது வரை வந்துள்ள தேர்தல் முடிவுகளின்படி தாவேகா 34.92% வாக்குகளை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நிறைவடைகின்ற இந்த நிலையில் தமிழக தேர்தல் களத்தில் தாவேகா 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அந்த கட்சி 34.92% வாக்குகளை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தாவேகாவுக்கு கிடைத்துள்ள வாக்கு சதவீதம் பற்றி தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அந்த தகவலின்படி தமிழக தேர்தலில் 34.92 வாக்குகளை தாவேகா பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திமுக 24.20% வாக்குகளையும் அதிமுக 21.29% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த தகவல் இறுதியானதல்ல. முழுமையாக வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அந்த சதவீதங்களை தெரிவிக்கக்கூடும். ஆனாலும் கூட இப்போதைய நிலவரப்படியே தமிழகத்தில் மற்ற கட்சிகளை விட, மற்ற கூட்டணி கட்சிகளை விட தாவேகா 34.92% வாக்குகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட அதை அடுத்து வரக்கூடிய திமுகவை விட அது 10% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. திமுக 24% வாக்குகளை பெற்றிருந்தால் தாவேகா 34% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான தேர்தல் தான் என்று விஜய் கூறியிருந்தார். அதை போலவே தேர்தல் முடிவுகளும் அமைந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் தாவேகா முதலிடத்தையும் திமுக 2வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. அதிமுக 21.29% வாக்குகளோடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், நீங்க உங்க தகவல்களை சொல்லலாம். இன்றைய நிலையில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் 35% அளவு வாக்குகளை இதுவரை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே மற்ற தொகுதிகளுடைய வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுது இந்த 35 என்பது 40 தொடலாம் அல்லது 40ஐயும் கடக்கலாம் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் இழந்திருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 25% திமுகவினுடைய வாக்கு வங்கி இருக்கின்றது. கடந்த தேர்தலில் எல்லாம் 40 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்கு வங்கியோடு அசுரபலத்தோடு இருந்த திமுகவை இந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண வைத்திருக்கின்றது. 25% வாக்குகளை மட்டுமே இதுவரை எண்ணி முடிக்கப்பட்ட வாக்குகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வாறு 25% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 21% அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெருத்த சரிவை சந்தித்திருக்கின்றது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி என்கின்ற நிலையிலிருந்து மேலும் ஒருபடி கீழே இறங்கி இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இந்த வாக்கு வங்கி சரிவும் கூட தங்களை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவைக்கு தள்ளி செல்லக்கூடிய விதமாக அந்த கட்சியினரால் பார்க்கப்படலாம். அதே நேரம் அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வாக்குகள் தக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய வகையிலாக பல்வேறு தொகுதிகளிலே அந்த வாக்குகள் மாறவில்லை என்பதை பார்க்க முடிந்தது. 21% அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தற்போது இருக்கின்றது. இது இந்த வாக்கு எண்ணிக்கை முடியும் பொழுது சற்று உயரலாம் என்றாலும் கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கியிலே ஒரு பெருத்த சரிவை இந்த தேர்தல் கொடுத்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. திமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை வாக்கு வங்கியிலும் சரி, அதே போன்று எண்ணிக்கையிலும் சரி இந்த தேர்தல் கொடுத்திருக்கின்றது. எனவே அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர எச்சரிக்கும் வகையிலான ஒரு அசுரபலம் கொண்ட வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாவேகாவினர் 35%க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். பல்வேறு தொகுதிகளிலே திமுகவினுடைய அமைச்சர்களை வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்பதிலிருந்து தாவேகா எவ்வளவு தூரம் இந்த தேர்தலை பலத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அணியிலே வெல்ல முடியாத வேட்பாளர்கள் என்றெல்லாம் பார்க்கப்பட்டவர்கள், திமுகவினுடைய அசைக்க முடியாத இரும்பு கோட்டை என்றெல்லாம் சொல்லப்பட்ட தொகுதிகளிலே எளிய வேட்பாளர்களை கொண்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அதிக பணம் பிடித்தம் செய்யப்படுகின்றது. வாக்காளர்களுக்கு அதிக பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றது. இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தால் அதிகப்படியான பரிசு பொருட்களும் பணமும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது என்பது விட்டமின் பா என்று சொல்வார்கள். அதுபோன்ற ஒரு விமர்சனம் தமிழகத்தின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. விட்டமின் பணம் இருந்தால்தான் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தமிழகத்திலே விட்டமின் பா அல்ல, தேவைப்பட்டால் விட்டமின் பி போன்று இந்த தேர்தலை போன்று திடீரென்று வரக்கூடியவர்களும் தமிழகத்திலே பெரிய அளவில் செலவு செய்யாமலே மக்களுடைய ஆதரவை பெற்றால் வெற்றி பெற முடியும் என்பதை தமிழக வெற்றி கழகம் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. இந்த வெற்றி அவர்கள் தக்க வைப்பதில் சவால் இருக்கலாம். முதலமைச்சராகவே விஜய் வந்தாலும் கூட அந்த பதவியை அவர் 5 ஆண்டுகள் நிறைவு செய்வதில் சவால் இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் தாவேகா பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியின் மூலமாக விட்டமின் பா அல்ல, விட்டமின் பி என்பதை போன்று விஜய் என்கின்ற ஒரு தாக்கம் மிகப்பெரிய அளவிலே ஆழமாக தமிழ்நாட்டிலே வேரூன்றி ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது.
இவ்வளவு தூரம் வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர்களில் பலருக்கு அந்த தொகுதியில் வேட்பாளருடைய பெயர் என்ன என்பது கூட தெரியாமல் விஜய்க்காக வாக்களித்தோம் என்று சொன்னதை அன்றைக்கு, அதாவது 23ஆம் தேதி வாக்குச்சாவடி மையம் சென்ற பொழுது நாம் அனைவரும் கேட்க முடிந்தது. பலரும் சொன்னார்கள், வேட்பாளர் பேர் தெரியாது, வேட்பாளருடைய பின்னணி தெரியாது, ஆனால் விசில் சின்னத்திற்கு விஜய்க்காக நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே பணம் மட்டுமே ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தீர்மானிக்கும், தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிப்பது பண பட்டுவாடாதான் என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கக்கூடிய இந்த வெற்றியின் மூலமாக அவர்கள் பணத்தை கடந்து மக்களுடைய ஆதரவை பெறும் பொழுது அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இதன் பின்னணியிலே விஜய்க்கு இருக்கக்கூடிய திரைப்படத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பிம்பம் எல்லாம் காரணமாக இருக்கலாம், அதை மறுக்க முடியாது. முழுக்க முழுக்க உழைப்பு, அதை மக்களிடம் கொண்டு சேர்த்தது, தேர்தல் அறிக்கைகள் உள்ளிட்டவற்றின் மூலமாக மக்களிடம் நம்பிக்கை பெற்றது. இது மட்டுமே விஜய்க்கு இந்த வெற்றியை தேடி தந்தது என்று சொல்ல முடியாது. விஜய்க்கு அவர் இயல்பாகவே ஒரு திரைப்பட நடிகராக இருந்து மக்கள் மனதிலே, குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்கள் மனதிலே நல்ல இடம் பிடித்தது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது மாறி இருக்கலாம். ஆனாலும் கூட விஜய் இந்த வெற்றியின் மூலமாக தமிழக அரசியல் களத்தின் மீது தேசிய அளவில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு பார்வையை மாற்றி அமைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்றைய நிலையில் மீண்டும் சொல்கின்றோம், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம், தமிழகத்தினுடைய தனிப்பெரும் அரசியல் கட்சி இன்றைய நிலையிலே தமிழக வெற்றி கழகம் என்பதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கின்றது என்பதை தான் இந்த 35% வாக்குகள் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.